ஒருத்தர் நக்கி நக்கி தின்னுருக்கிறாரு. நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல, ஆனால் நல்லா இல்லை. தெரிஞ்சு இதை வந்து அண்ணன் பார்க்குறாரு. இது எனக்கு தெரிஞ்சு இந்த அண்ணன் கை விட்டுறலாம். செத்த பையல மூஞ்சி மோரியம் பண்ணி போறல எங்க இதுல வாரியா வளரும். கைஸ், இப்போ நாங்க எங்க போறோம்னா ஷாப்பிங் போறோம். எஸ், எங்க ரிலேட்டிவ் வந்து மீட் பண்ண துளசி ப்ரோ போறாரு. அவங்களுக்கு திங்ஸ் வாங்கலான்ட்டு போறோம். பார்ப்போம். கைஸ், இந்த ராஜையும் துளசியும் வர சொன்னோம். அந்த தற்கொலை பசங்க வரவே இல்லை. நானும் இவனு தான் போறோம். இந்த பாருங்க எவ்வளவு கூட்டம்னு. என்னடா பண்ணா, மோடி மஸ்தான் பெட்ரோல் போடாதீங்க அப்படின்னு சொன்னாலும் ஊர் மக்கள் கேட்க மாட்டாங்க. இங்க கூட்டமா இருக்கிறதுனால நாங்க இங்க போடல. லாரி 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 லாரி. இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்னு உங்ககிட்ட நாங்க சொல்லல. ஷாப்பிங் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். ஆனா அதுக்குள்ள எங்களுக்கு பசி வந்துருச்சு. ஸோ இங்க வந்து ரெட் கோழின்னு சொல்லி ஒண்ணு இருக்காமே ஒரு கடை, அங்க போய் சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சின்னதான் சொன்னா ரெட் கோழில போய் சாப்பிடலாம், குசி நல்லா இருக்கும். இல்ல 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 காய்ஸ், எனக்கு அந்த கடை தெரியாது. அந்த கடை எங்களுக்கு யூடியூப் பார்த்தா தெரியும். ஸோ இப்போ என்ன டிசைட் பண்ணிருக்கோம்னா அங்க போய் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தா உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம், நல்லா இல்லைன்னா அமைதியா வந்துருவோம். நீங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிடும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. அந்த ரோடு டிராஃபிக் ஆனது காரணம் வந்து ஒரு ஸ்கூட்டி நண்பர் பாத்தீங்கன்னா குறுக்கல வண்டியை விட்டு நைஸ் பெட்ரோல் போட்டோம். இந்த பெட்ரோல் பங்க் நல்லா காலியா இருக்கு. வீடியோ தான் நல்லா இருக்கு நினைச்சேன். என்னடா இங்க கடையை மாத்தி இருக்கு. கூகுள் மேப் இங்க காட்ட, கூகுள் மேப் ரெட் கோழி நம்ம ரீச் பண்ணிட்டு காட்டுது. நம்ம என்னவோ இங்க பாருங்க காய்ஸ், இதுதான் அந்த கடை. ஆக்சுவலா ரைட் சைட்ல இருக்கு இல்ல, பச்சை கலர்ல ஒரு கடை. அந்த கடை தான் வந்து ரெட் கோழி கடை. ஆனா பாத்தீங்கன்னா அது மாறிட்டு இருக்குது. ரெட் கோழி க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க போல இங்க இருந்து. கிணத்த காணமா இல்ல, கிணத்து பக்கத்துல இருந்து பம்பு சுத்த காணமா? சத்தியமா கிணத்த தாங்க. இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு பணம் மரத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஏமாந்துட்டேனேடா. சரி கௌசி, பேசாம நம்ம அப்படியே போற வழியில இது இருக்குல்ல, சரண ஐடியல் ஷாப்பிங் முடிச்சுட்டு போய் சாப்பிடுவோம். இவ்வளவு தூரம் வந்து வேஸ்டா போச்சுடா. இவ்வளவு தூரம் வந்து ஆள பக்கத்துல பெட்ரோல் போட வாடா வந்து கைஸ் சரவண ஐடியல் வந்துட்டோம். என்ன வாங்குறதுன்னு பார்ப்போம். இடத்துக்கு வந்துட்டோம். என்னென்ன வாங்கலாம்னு பார்ப்போம். குழந்தைங்களுக்கு வாங்குறதுனால கொஞ்சம் உருப்படியா வாங்கணும். இது வாங்கலாமா, இது ஒன்று வச்சுக்கலாம். இது என்னடா கூடையா? இப்போ நம்ம இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்குறோம்ல, எனக்கு தெரிஞ்ச துளசியே சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்காம இந்த வீடியோ துளசி பார்க்குறோம். எனக்கு என்னமோ அவர் சொன்ன மாதிரி நொறுக்கு தீனி பெரிய துளசி என்ன மாதிரி அவங்களோட ரிலேட்டிவ் கிட்டுக்கு தான் வாங்குறோம். எனக்கு தெரிஞ்சு அவனே சாப்பிடுவான் போயிட்டு. ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம் ப்ரோ, நானும் கௌசியும். சரியான மொரட்டு தீனி தின்னுட்டு இருக்கோம். சரி, வரப்ப ரெட் கோழியில எனக்கு பாப்கார்ன் வாங்கி வந்துருங்க. ரெட் கோழியில பாப்கார்ன்லாம் விற்க மாட்டாங்களே. விக்ரமா? ரெட் கோழிக்கு அங்க எங்க போச்சு? என்னது ஆலப்பாக்கத்துல போய் பார்த்தோம்யா. அங்க பார்த்தா கடையே காலி. அங்க கடையே இல்ல. ரெட் கோழிக்கு பதிலா வேற ஏதோ ஒரு கடை இருக்குது. சரி மாத்திட்டானுங்க கடையா அப்படின்ட்டு ராமபுரத்துல காமிச்சது எஸ்ஆர்எம்மாண்ட. சரி அங்க போலான்ட்டு வந்தோம். வர வழியில வேற ஒரு கடையில பூந்துட்டோம். ஷாப்பிங் சரவண ஐடியல்ல பூந்துருக்கோம்டா. வரியா? போயிட்டு வந்துடலாமா? சூப்பர். நாங்க அங்க வரும்போது கால் பண்றோம். இங்க பாரு கௌசி, கோல்ட் ஃபிஷ். சோ गाइस, ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. நம்ம துளசி ப்ரோ பிக்கப் பண்ணிட்டு ஆச்சுனா, ஆமா வீட்டாண்ட போயிட்டு துளசி ப்ரோ கூட்டினே அப்படியே நம்ம இப்போ ரெட் கோழி கடை கடைசியில அங்கேயாச்சும் இருக்குதான்ட்டு, ராமாபுரத்தையாச்சும் இருக்குதான்னு பார்க்க போறோம். துளசி ப்ரோவை காணோம். எங்க போனாருன்னு தெரியல. வெயி வந்துட்டாரு நம்ம ஹீரோ துளசிகரன். வந்துட்டாரு, போயிட்டே இருக்கிறாரா? இப்ப நம்ம துளசியோட சேர்ந்து தான் சிக்கன் சாப்பிட போறோம். அவருக்கு இப்ப கேமரா ஆன் பண்ண ஹேர் ஸ்டைல் அட்ஜஸ்ட் பண்றாரு. கைஸ், அங்க கம்மி கட்டின தூரத்துல ரெட் கோழின்னு ஒரு போர்டு இருக்கு, அதான் நம்பி போறோம். ஆப்போசிட் ரெட் கோழியை பார்த்துட்டோம். கேஎஃப்சில இருக்க மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஐஸ் 3 சிக்கன் பீஸ் 3 வெரைட்டில இருக்கு. நான் வந்து ஸ்பைஸ் எடுத்துக்கிறேன். சின்ன ஸ்வீட் எடுக்கிறோம். ஸ்வீட் எடு கொண்டாடு. சாப்பிட்டா
எங்களுக்கு இந்த மாதிரி ஃபோர்க்லாம் கொடுக்காதீங்க காரமாக. சாப்பிட்டு சொல்லுப்பா. ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்து இங்கே காமி. அடுத்து இது வந்து என்னது? ஸ்வீட்டும் ஸ்பைஸுமா. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். அது மட்டும் அந்த சாஸ் கொஞ்சம் அவங்க மாற்றினாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் அந்த சாஸ் எனக்கு தெரிஞ்சு இதை வந்து அண்ணன் பார்க்குறாரு. இது எனக்கு தெரிஞ்சு இந்த அண்ணன் கை விட்டலாம். அதாவது இந்த வெரைட்டி மட்டும் இது அது பழசாயிடுச்சு. சாஸ் செட் ஆகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஸ்பைசி. ஸ்பைசி ஐ திங்க் ஓகே, நல்லா இருக்கு. மிட்டு மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ப்ரோ. இது ரொம்ப நல்லா இருக்கும். சாஸ் ஒரு மாதிரி. நீ என்ன நினைக்கிறேன்? ஸ்வீட் சாப்பிட்றேன். அவருக்கு தொண்டை சரி கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீடியம் சாப்பிட்டு துடிக்கிறாரு மனுஷன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் மீடியம் தான் ஒஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாப்கார்ன் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்போம் நாங்கள் பார்க்குறோம். பாப்கார்ன் பாப்கார்ன் நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கும். இது நல்லா இருக்கு. இது ஆக்சுவலாக நல்லா இருக்கு. இதில் நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சிக்கன். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் கூட அந்த ட்ரை அது என்னது ரொம்ப நீ சாப்பிடாதான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல சிக்கன், அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இது ஃப்ரெஷ் சிக்கன் தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு. நைஃப் இருந்தால் அந்த பாருங்க 2 வெட்டி இல்லாமா? ரோலை இப்படி சாப்பிட்றீங்களேன்னு அவன் கழுவி ஊற்ற போகிறான். ரோல் இப்படி சாப்பிடவே கூடாது. சாப்பிடவே கூடாது. நாங்கள் ஷேரிங் பண்ணுறதுனால இதை சாப்பிடுறோம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு ரோல். ஸோ இது வந்து பர்கர் ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. சாச்சி ஏன்னா நாங்கள் ஏன் அப்படி வாங்கியிருக்கோம், ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு இந்த வாட்டி பார்த்துருக்கோம். நல்லா நீ இருக்கும். எதுக்கு கற்றுக்கணும்? ஆளுக்கு ஒரு பர்கரே வாங்கிருக்கோம். ஓகே கைஸ், பைக் போயிடலாம். பர்கருக்கு தான் சாப்பிடணும். இந்த மாதிரி தனித்தனியாக சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலாக இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சாஸ் தான் பர்கரில் போடுற சிக்கனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. 2.5. ஒருத்தர் நக்கி நக்கி தின்னுருந்தாரு. நல்லா இல்லை. எனக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல, ஆனால் நல்லா இல்லை. பார்த்தீங்கன்னா பார்சல் வாங்கியாச்சு. நல்லா இருக்கு. கேமரா ஆங்கிள்லாம் தப்பாக தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு எடுக்க தெரியாமல் எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த கடையை விட்டு கிளம்புறோம். ஓவரால் ரேட்டிங் வந்து 5க்கு 3. மீடியம் பீஸ் அதாவது ஸ்மால். ஓகே. கேம்ஸ்லாம் இந்த பாப்கார்ன் இருக்குல்ல, அந்த மாதிரி போல கரெக்டாக. எப்படி இருக்கு? ஆக்சுவலாக ஆறி போயிடுச்சு. ஆமாம், கிறிஸ்பியாகவே இல்லை. 0 கிறிஸ்பி. மேபி நீங்கள் அங்கே சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருந்துச்சு சாப்பிட்டதில்ல. இவ்வளோ இருக்குது. ஸ்பைசி இருக்குது. மீடியம் ஸ்பைஸில் இருக்குது. மீடியம் ஸ்பைஸ் ஒத்துக்கலாம். ஸ்பைசியாகவே இருக்குது. உங்களுக்கு ஸ்பைசி ரொம்ப அலர்ஜி நான் மட்டும் சாப்பிட சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் நார்மல் இந்தியன் பீப்புளால் சாப்பிட முடியும். அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆயிலியாக இருக்குது ஃபுல்லாக. பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ஆயில், ஓவர் ஆயில், ஃபுல்லாகவே ஆயிலாக இருக்குது. பட் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. அவங்களோட ஸ்பெஷலே வந்து ஃப்ரோசன் சிக்கன் இல்லை, ஃப்ரெஷ் சிக்கன் சொல்கிறாங்க.
ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரோசன் சிக்கனில் பார்க்குற எதிர்பார்ப்பு வந்து இதில் பார்க்க முடியாது. ஸோ அந்த விதத்தில் இது ஐ திங்க் ஓகே தான்.